Good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So, நேத்து கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னா நம்பர் சிஸ்டம் பார்த்தாச்சு, ஆவரேஜஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அல்ஜிப்ரா, ப்ளஸ் இங்கே போட்ஸ், ட்ரெயின்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். மிக்சர்ஸ்ல பேசிக் கான்செப்ட் என்ன வரும் அப்படின்னா சம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். மிக்சர் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் அல்லது ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் உள்ள ஏதாவது ஒரு ஐட்டம்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம ஆவரேஜ் அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுவோம். ஸோ அந்த கான்செப்டில் ஒன்று வரும். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நீங்களே ஏற்கனவே பார்த்தோம். என்னன்னா அடிஷ்னலாக எவ்வளோ வாட்டர் தேவைப்படும், அடிஷ்னலாக எவ்வளோ கெரசின் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ பேசிக்காக ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு ரெண்டு ஐட்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஐட்டம் எக்ஸ், ஐட்டம் ஒய் அப்படின்னு வைக்கலாமா? இப்போது இதில் நமக்கு குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் எக்ஸை N1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது எவ்வளோ கேஜி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் சொல்லுவோம் இல்லையா, அல்லது இவ்வளோ நம்பர்ஸ் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே குவான்டிட்டி அப்படின்னு மீன் பண்ணுவோம். அது மாதிரி ஐட்டம் ஒய்ல குவான்டிட்டி N2 அப்படின்றத எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ஆவரேஜ் எவ்வளோ வரும், ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இங்கே A1, இங்கே ஆவரேஜ் ப்ரைஸ் A2. இப்போ இந்த ரெண்டு ஐட்டமையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது கொஷினில் கேட்கலாம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ஆவரேஜ் இருக்குது, இங்கே ஒரு ஆவரேஜ் இருக்குது அப்படின்னா என்னென்னா இது குவாலிட்டி அல்லது ஒரு ஐட்டம் எக்ஸ் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி, இது நம்ம செகண்ட் கிரேட் குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? இதில் ஒரு 4 kgs மிக்ஸ் பண்ணுறோம், ஓகேவா? அதனுடைய ப்ரைஸ் எனக்கு 8 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே 5 kgs மிக்ஸ் பண்ணுறோம், அதனுடைய ப்ரைஸ் 8 rupees. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ எனக்கு திரும்ப இன்னொரு ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்னு வரும். ஏன்னா இங்கே எனக்கு குவான்டிட்டியும் டிஃபர் ஆகுது, ப்ரைஸும் டிஃபர் ஆகுது. இங்கேயும் எனக்கு குவான்டிட்டியும் டிஃபர் ஆகுது, ப்ரைஸும் டிஃபர் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ புதுசாக எனக்கு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வரும். அதை தான் என்ன டேர்ம்ஸில் மீன் பண்ணுவோம் அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ AW. அப்போ எனக்கு இந்த வெயிட்டட் ஆவரேஜ் எதை பேஸ் பண்ணியிருக்கும், இந்த குவான்டிட்டியை பேஸ் பண்ணியும் இருக்கும், இந்த ப்ரைஸை பேஸ் பண்ணியும் இருக்கும் இல்லையா? ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா என்னது? N1 A1 ப்ளஸ் N2 A2 டிவைடட் பை N1 ப்ளஸ் N2 அப்படின்னு சொல்லிக்கலாமா? இப்போ நமக்கு கொஷின் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் எக்ஸும் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் ஒய்யும் எனக்கு மிக்ஸ் பண்ணால் இவ்வளோ ஆவரேஜ் ப்ரைஸ் வரும் அப்படின்ற மாதிரி கொஷின் வரலாம். ஸோ N1 is to N2 ரேஷியோ வச்சு கொஷின் வரலாம், ஓகேவா? இங்கே இருக்கிற டேர்ம்ஸில். அப்படி இல்லைன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் வரலாம். இல்லை ஆவரேஜ் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு ஐட்டமுடைய ப்ரைஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஐட்டமுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் வரலாம், சரியா? ஸோ பேசிக்காக இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம இன்னொரு ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் கிடச்சிடும். ஸோ இதுலேருந்து இன்னொரு ஃபார்முலா டிரைவ் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? இங்கே N1 ப்ளஸ் N2வா, அதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு? AW N1 ப்ளஸ் AW N2 which is equal to N1 A1 ப்ளஸ் N2 A2. இங்கே N1 எல்லாம் ஒரே சைட் கொண்டு வந்தால் என்ன வரும்? AW N1 மைனஸ் N1 A1 which is equal to N2 A2 மைனஸ் N2 AW. இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? N1 இந்த சைடு N1 காமனாக எடுத்துடலாம், இந்த சைடு N2 காமனாக எடுத்துடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? N1 காமனாக எடுத்துட்டா AW மைனஸ் A1 which is equal to N2 into A2 மைனஸ் AW. நமக்கு N1 by N2 தானே வேணும். ஸோ N1 by N2 equal to A2 minus AW divided by AW minus A1.
இங்கே n1 n2ன்றது எவ்வளோ குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் எக்ஸ் அண்ட் எவ்வளோ குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் மிக்ஸ் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் கொஷின் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? n1 by n2. ஸோ இங்கே n2ன்னு இருக்கு. ஸோ இங்கே கிராஸ் பண்ணுறப்போ a2 மைனஸ் ஏடபிள்யூ, இங்கே 1 இருக்கா, இங்கே ஏடபிள்யூ மைனஸ் a1. இங்கே நம்ம a1 a2ன்றது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு சம்மா பார்த்ததும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சரியா? இங்கே பாருங்களேன், a2 மைனஸ் ஏடபிள்யூன்னு போடுறோம். இதுலேருந்து நமக்கு என்ன மீன் ஆகுது? a2 வந்து கிரேட்டர் தேன் ஏடபிள்யூ அப்படின்றது மீன் ஆகுதா? இங்கே பாருங்க, ஏடபிள்யூ மைனஸ் a1ன்னு போட்டிருக்கோம். அப்போ இங்கே என்ன மீன் ஆகுது? ஏடபிள்யூ கிரேட்டர் தேன் a1 அப்படின்னு மீன் ஆகுதா? ஸோ நம்ம ஒரு கொஷின் பார்த்ததும் இந்த a1 a2 ஏடபிள்யூ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ்ட்லி அப்படி இல்லைன்னா ஹையர் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம a2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? லோயஸ்ட் அமௌண்ட் இருக்கிறத a1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏடபிள்யூன்றது a2க்கும் a1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவாக இருக்க போகுது. இது நான் ஏன் இங்கே a1 a2 எது கிரேட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஷின்குள்ளே போகிறப்போ இன்னும் நல்லா புரியும். இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, a2ன்றது பெரிய வேல்யூவாக அசியூம் பண்ண போகிறோம், a1ன்றது கொடுத்துருக்கிற கிவனில் சின்ன வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கொஷினில் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகேவா? n1 n2ன்றது குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணுறோன்றது. a1 a2ன்றது என்ன ஐட்டம் மிக்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ ருபீஸ்க்கான ஐட்டம் மிக்ஸ் பண்ணுறோம் அது. ஏடபிள்யூன்றது ரெண்டு ஐட்டம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ். ஓகேவா? இல்லைனா ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹாஃப் ஆஃப் த சம்ஸ் போட போகிறோம். ரெண்டாவது பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் சம்குள்ளே போகிறப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 varieties of rice at rupees 10 per kg and rupees 12 per kg are mixed together in the ratio 1:2. Find the average price of the resulting mixture அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வெரைட்டி ஆஃப் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க, rupees 10 per kg and rupees 12 per kg. அப்போ இது என்னது? நமக்கு ஐட்டம் 1, ஸோ a1. இது என்னது? a2. இந்த ரெண்டு ஐட்டமே தான் மிக்ஸ் டுகெதர் இன் அ ரேஷியோ ஆஃப் 1:2. 1:2னா இது என்னது நமக்கு? இதுதான் n1, இது நமக்கு n2. ரைட்டா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் த ரிசல்ட்டிங் மிக்சர். நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ஏடபிள்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக டிரைவ் பண்ணோம் இல்லையா ஒரு ஃபார்முலா, அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். n1 by n2 ஈக்குவல் டு, இங்கே 2 இருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன வரும்? a2 மைனஸ் ஏடபிள்யூ டிவைடட் பை ஏடபிள்யூ மைனஸ் a1. ரைட்? இங்கே a2ன்றதை நம்ம எப்பயும் லார்ஜ் வேல்யூன்னு எடுத்து போகணும்னு சொன்னோமா. ஸோ இங்கே a2ன்றது 12 per kg. 12 வெயிட்டட் ஆவரேஜ் தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஏடபிள்யூ அப்படியே இருக்கும், இங்கே ஏடபிள்யூ அப்படியே இருக்கும். இங்கே a1 10 per kgயா, ஸோ 10ன்னு எடுத்திருக்கோம். n1 n2ன்றது 1:2 ரேஷியோ. ஸோ 1 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 into AW minus 10ன்னு வரும். ஸோ AW minus 10 which is equal to, இங்கே 2 into 12 minus AWன்னு வரும். ஸோ 2 into 12 24 minus 2 AW. ரைட்டா? minus 2 AW இங்கே இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா ப்ளஸில் வரும். 3 AW which is equal to, இங்கே minus 10 இருக்கு, இங்கே வந்துச்சுன்னா 24 plus 10 34. அப்போ AWன்றது 34 by 3. 34 by 3னா 11ல 33, ஸோ 11 1 by 3 தான் நம்மளுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர். ஓகேவா? ஸோ 11.33 தான் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர். கிளியர்? ஸோ இப்போ எதை A1ன்னு எடுத்துக்கணும், எதை A2ன்னு எடுத்துக்கணும், எது AW அப்படின்றத இன்னும் ஒரு 2-3 சம்மில் பார்த்ததும் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு யூபிஎஸ்சி லெவலில் கொஷின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. And combining 2 groups of students having 30 and 40 marks respectively in an exam, the resultant group has an average score of 34. Find the ratio of number of students in the first group to the number of students in the second group. ஏதோ ஒரு குரூப் ஐட்டம் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துட்டோம்ல, இங்கே என்ன சொல்கிறாங்க? குரூப் 1
குரூப் 2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ குரூப் 1 குரூப் 2 இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் 30 and 40 மார்க்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ குரூப் 1ல 30 மார்க்ஸ், இங்க குரூப் 2ல 40 மார்க்ஸ். ஆவரேஜா எவ்வளோ ஸ்கோர்? 34. இது ஆவரேஜ் ஸ்கோர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஏடபிள்யூ இதுதான், ரைட். A2ன்றது நம்ம எப்பயுமே பெருசா எடுத்துக்கணும்னு சொன்னோம். ஸோ இது A1, இது நமக்கு A2. அடுத்தது நமக்கு என்ன தெரியணும், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் குரூப் டு செகண்ட் குரூப். அதாவது N1:N2 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் N1:N2 ஃபார்முலா என்னது, A2 minus AW by AW minus A1. கரெக்ட் தானே? ஸோ A2 என்னது 40, AW 34. ஸோ 40 minus 34 6. அடுத்து A1 30, AW 34. ஸோ 34 minus 34. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3/2. ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ என்னது 3:2. இதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியர் தானே? ஸோ எதை A1 எடுக்கணும், A2 எடுக்கணும், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. On mixing two classes of students having average marks 25 and 40 respectively, overall average obtained is 30 marks. So இது AW, A1 என்னது 25, A2 40. அடுத்தது ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். ஸோ போன கொஸ்டின் தான், அதே வேல்யூஸ் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸஸ்னா N1:N2 தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஃப் த செகண்ட் கிளாஸ் ஹேட் 30 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது செகண்ட் கிளாஸ்ல, அதாவது இந்த N2ன்றது 30 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு N1 எவ்வளோ, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ பேசிக்காக நம்மளுடைய ஃபார்முலா என்னது, N1/N2 ஈக்குவல் டு, இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 2. ஸோ A2 minus AW by AW minus A1. ஸோ N1:N2 ரேஷியோ தான் கேட்குறாங்க. A2 நமக்கு என்ன தெரியும் 40, AW என்ன தெரியும் 30. ஸோ 30 minus A1 25 இல்லையா? ஸோ 25 which is equal to 10/5. என்ன ரேஷியோ 2:1. ஸோ 2:1 ரேஷியோவில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஃப் த செகண்ட் கிளாஸ் ஹேட் 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செகண்ட் கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ N1/N2 ஈக்குவல் டு 2:1 தெரியும். இது 30. ஸோ N1 என்ன வந்துடும் 2 into 30. ஸோ டோட்டலாக 60 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். கிளியரா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து நம்ம பார்த்த இந்த கான்செப்டுக்கான சம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க, 4 kg ஆஃப் ரைஸ் at ₹5 per kg is mixed with 8 kg of rice at ₹6 per kg. Find the average price of the mixture அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 kg of rice, இது என்னது குவான்டிட்டி N1 at ₹5 per kg. அப்போ இது A1. அடுத்தது என்னது 8 kg of rice at ₹6 per kg. 8 kg of rice எனக்கு N2, 6 per kgன்றது தான் நம்மளுடைய ஐட்டம், செகண்ட் ஐட்டம் A2. நம்ம செகண்ட் ஐட்டம் எப்பயுமே ஜாஸ்தி அமௌண்ட்டுன்னு சொன்னோம். ஸோ 6ன்னு இருக்கிறது தான் நம்ம A2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது கிராஸ் செக் எப்பயுமே பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் த ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர். வெயிட்டட் ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. AW, ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, N1/N2 ஈக்குவல் டு A2 minus AW by AW minus A1. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி N1 என்னது 4, N2 என்னது 8 which is equal to A2 6, AW தான் நமக்கு தெரியாது. ஸோ மைனஸ் AW, AW மைனஸ் A1 என்னது 5. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/2ன்னு வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 into AW minus 5. ஸோ AW minus 5 which is equal to, அடுத்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 into 6 minus AW. ஸோ 2 into 6 12 minus 2 AW. இந்த minus 2 AW இந்த சைடு வந்துச்சுன்னா plus 2 AW. ஸோ 3 AW which is equal to minus 5 இந்த சைடு வந்ததுன்னா plus 5. ஸோ 17.
அப்போ AW is equal to 17/3. 5ல 15 வருமா, ரிமைண்டர் 2/3. ஸோ 5 2/3 தான் ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ 5.67 rupees அப்படின்னு வரும். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 kg of rice at rupees 6 per kg is mixed with 4 kg of rice to get a mixture costing rupees 7 per kg. Find the price of the costlier rice அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 kg of rice at rupees 6 per kg. 5 kg of riceன்றது இங்கே என்னது? N1. at rupees 6 per kg னா இது A1. அடுத்தது பாருங்க 4 kg of rice. ஸோ அப்போ இது N2. இதோட ப்ரைஸ் நமக்கு கொடுக்கல. பட் ஆனால் இதை என்ன சொல்லிட்டாங்க? காஸ்ட்லியர் ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட்லியர் ரைஸ்னா A2. நம்ம காஸ்ட்லி ஹையர் வேல்யூ தான் A2வா எப்பயும் எடுத்துப்போம். கிளியரா? ஸோ அதுதான் இப்போ கொஸ்டின் மார்க். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மிக்சர் காஸ்டிங் rupees 7 per kg. மிக்ஸ் பண்ணா ஆவரேஜ் ப்ரைஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ AW 7ன்னு சொல்லிட்டாங்க. A2 தான் என்னன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டாவை ஃபர்ஸ்ட் தெளிவாக எழுதணும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஃபார்முலாவில் அப்போ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ கரெக்டாக ஆன்சர் வரும். இங்கே என்னது ஃபார்முலா? N1/N2 ஈக்குவல் டு A2 மைனஸ் AW பை AW மைனஸ் A1. இங்கே நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது இந்த A2 தான். N1/N2 என்ன வரும்? 5N1 4N2வா? ஸோ 5/4. இங்கே AW நமக்கு 7, A1 என்ன சொல்லியிருக்காங்க? 6. ஸோ 7 மைனஸ் 6 1ன்னு வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 5 இன்ட்டு 1 which is equal to இங்கே N2ன்றது 4. ஸோ 4 இன்ட்டு A2 மைனஸ் 7. கரெக்டா? ஸோ இங்கே 5 ஈக்குவல் டு 4A2 மைனஸ் 28. மைனஸ் 28 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 28ஆ? ஸோ ப்ளஸ் 28. அப்போ 5 + 28 33 ஈக்குவல் டு 4A2. அப்போ A2 என்ன வந்துடும்? 33/4. 8ல் 32வா? அப்போ 8 ரிமைண்டர் 1/4. 8.25 தான் வந்து என்னது? ப்ரைஸ் ஆஃப் த காஸ்ட்லியர் ரைஸ். கிளியர்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இங்கே காஸ்ட்லியர்னு கொடுத்ததுனால தான் நம்ம அதை A2ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் த சீப்பஸ்ட் ரைஸ் அப்படின்ற மாதிரி இல்லை லோயஸ்ட் ரைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை தான் நம்ம N2 A2ன்னு எடுத்திருப்போம். இதை N1 A1ன்னு எடுத்திருப்போம். கிளியரா? அடுத்தது பாருங்க, இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்குது, அது எப்படி எடுக்கணும்னு தெரியல மேம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 சம் மட்டும் கண்டினியூஸாக பாருங்கள், புரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் 5 kg ஆஃப் சால்ட் காஸ்டிங் rupees 5 per kg and 3 kg ஆஃப் சால்ட் காஸ்டிங் rupees 4 per kg ஆர் மிக்சட், ஃபைண்ட் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த மிக்சர் பெர் கிலோகிராம். ஸோ ஆவரேஜ் காஸ்ட்னா வெயிட்டட் ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ AW. அடுத்தது பாருங்க, 5 kg ஆஃப் சால்ட் காஸ்டிங் rupees 5 per kg. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்ததை N1 A1, செகண்ட் கொடுத்ததை N2 A2ன்னு இந்த சம்மில் எழுத முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம A2 எப்பயுமே ஜாஸ்தி தான் எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? இங்கே செகண்ட் கொடுத்ததை பாருங்களேன், rupees 4 per kgன்னு இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அதை நம்ம A2ன்னு எடுக்க முடியாது. ஸோ இதுதான் நம்மளுடைய A2, rupees 5 per kg தான் A2. அதோட கரஸ்பாண்டிங் குவான்டிட்டி இது நமக்கு என்ன அப்படின்னா N1. ஓகேவா? ஸோ இது நம்மளுடைய A2 செகண்ட் ஐட்டம். அதனுடைய கரஸ்பாண்டிங் குவான்டிட்டி என்னது? N2. ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? N1/N2 ஈக்குவல் டு A2 மைனஸ் AW டிவைடட் பை AW மைனஸ் A1. N1 என்னது? 5 kg. N2 என்னது நமக்கு? 3 kg. ஸோ 5/3 which is equal to, ஸோ இது A2 அப்படின்னா கரஸ்பாண்டிங் குவான்டிட்டி இங்கே நமக்கு N2 இல்லையா? அப்போ இது நமக்கு A1, இதனுடைய கரஸ்பாண்டிங் குவான்டிட்டி இங்கே நமக்கு N1. ஸோ N1 3ன்னு வரும், 3/N2ன்றது 5 which is equal to A2 minus AW. A2 greatest value 5 minus AW தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, AW by
AW minus A1. A1ன்றது 4. So 4. இப்போ cross multiply பண்ணா என்ன வரும்? 3 into AW minus 4. So 3AW minus 12 which is equal to இங்க என்னது 5 into 5 minus AW. So 25 minus 5AW. So minus 5AW இந்த சைடு வந்துச்சுன்னா plus 5AW வா? So 8AW which is equal to இங்க இருக்கிற minus 12 அந்த சைடு போச்சுன்னா plus 12. So 37. அப்போ AW equal to 37 by 8. 4ல 32 வருமா? Remainder 5 0 வரும். 6 8s are 48. So 4.6 something தான் நம்மளோட ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி. ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் இருக்கிற குவான்டிட்டியை N1 A1 அடுத்து இருக்கிறத N2 A2ன்னு எடுக்கக்கூடாது. ஜாஸ்தியாக எது இருக்கோ அதுதான் நம்ம A2 அப்படின்னு எடுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது A2, அதனுடைய கரஸ்பாண்டிங் குவான்டிட்டி N2. ஸோ மிச்சம் இருக்கிற குவான்டிட்டியில் A1 N1 அப்படின்னு எடுத்திருக்கோம். கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. 2 types of oils having the rates of rupees 4 per kg and rupees 5 per kg respectively are mixed in order to produce a mixture having a rate of rupees 4.6 kg. So இந்த 4.6 kgன்றது என்னது? நமக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்த weighted average price. So AW. 2 types of oil மிக்ஸ் பண்றாங்க இல்லையா? So 4 5. So ஜாஸ்தி இருக்கிற வேல்யூவை தான் நம்ம செகண்ட் ஐட்டமா எடுத்துப்போம். So A2. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஐட்டம் A1. அடுத்தது பாருங்க. What should be the amount of the second type of oil if the amount of the first type of oil used in the mixture is 40? So N1 40 சொல்லிட்டாங்க. செகண்ட் டைப் ஆஃப் ஆயிலோடைய குவான்டிட்டி என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ N2 தான் நமக்கு கொஸ்டின்ல என்னன்னு கேட்குறாங்க. கிளியரா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? N1 by N2 equal to A2 minus AW by AW minus A1. நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி 40 kgன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 40 by N2 which is equal to A2 என்னது இங்கே 5 minus AW என்னது 4.6. கீழே AW 4.6, A1 4. ஸோ இங்கே என்ன வரும்? 5 minus 4.6 0.4. கீழே 0.6. ஸோ 4 by 6 நமக்கு 2 by 3 அப்படின்னு கிடைச்சிரும் இல்லைங்களா? ஸோ 2 by 3 இங்கே 40 by N2 இருக்கு. 40 by N2 equal to 2 by 3. 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 20 அப்படின்னு வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ N2 equal to 20 into 3 60 kg. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ஆயிலுடைய குவான்டிட்டி எவ்வளோ? 60 kg. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேம் ஃபார்முலா தான், பட் A1 A2 அது ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுக்க பழகிக்கணும். அடுத்தது பாருங்க. In what ratio should 2 qualities of coffee powder having the rates of rupees 47 per kg and rupees 32 per kg be mixed in order to get a mixture that would have a rate of rupees 37 per kg? So 37 per kgன்றது நம்மளுடைய AW. மிச்சம் இருக்கிற ரெண்டு அமௌண்ட் என்னது? 47 32 இருக்கா? ஸோ 32ன்றது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி. கம்மியான குவான்டிட்டியை A1 எடுத்துப்போம். சாரி, கம்மியான அமௌண்ட் இருக்கிறத. ஸோ ஜாஸ்தி அமௌண்ட் இருக்கிறத நம்ம செகண்ட் ஐட்டமாக எடுத்துப்போமா? ஸோ A2 47. இன் வாட் ரேஷியோ ஷுட் 2 குவாலிட்டிஸ் மிக்சட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷுட் ஹேவிங் த ரேட்ஸ் ஆஃப் 47 32. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டமாக எடுத்துக்கிறாங்க, இதை செகண்ட் ஐட்டமாக எடுத்துக்கிறாங்க. அதாவது இங்கே கொஸ்டின்ல கேட்டது இன் வாட் ரேஷியோ ஷுட் 2 குவாலிட்டிஸ் ஆஃப் காஃபி பவுடர் ஹேவிங் த ரேட்ஸ் ஆஃப் 47 and 32 be mixed. ஸோ இந்த ரேஷியோவில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் படி என்ன பண்ணுவோம்? N1 by N2 equal to A2 minus AW by AW minus A1 போடுவோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம A2ன்றது லார்ஜஸ்ட் வேல்யூ தான் எடுத்துப்போம். அப்போ இங்கே என்ன ப்ரைஸ் இருக்கிற குவான்டிட்டி வரும்? 47 rupees ப்ரைஸ் இருக்கிற குவான்டிட்டி கீழே வரும். கரெக்டா? ஆனால் கொஸ்டின்ல நமக்கு ஆப்போசிட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வரக்கூடிய ஆன்சரை நம்ம இன்வர்ஸாக தான் இங்கே ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். புரியுதா என்ன சொல்கிறோன்னு?
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், n1 by n2 எப்பயும் போல் யூஸ்வலாக ஃபார்முலா எழுதுகிறோம். ஃபார்முலா எழுதுகிறப்போ நம்ம எப்படி எடுத்துப்போம், செகண்ட் ஐட்டமை நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கிறது 47 தான். ஸோ அதுபடி பார்த்தோன்னா செகண்ட் ஐட்டம் A2 47, அப்போ அதனுடைய குவான்டிட்டி n2ன்றது எனக்கு கீழே வருது. ஆனால் இன் வாட் ரேஷியோ ஷுட் டூ குவாலிட்டி ஷுட் பி மிக்ஸ்டுன்னு சொல்கிறப்போ அவங்க ரேஷியோ எந்த இதில் கேட்குறாங்க, 47 rupees இருக்கிறத மேலேயும் 32 rupees இருக்கிற குவான்டிட்டியை கீழேயும் கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்த ஆன்சரை நம்ம இன்வர்ஸ் ரேஷியோவில் தான் நம்ம ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். கிளியரா? ஸோ இதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொன்னோம், கன்ஃபியூஸ் ஆகாமல் எந்த ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி எது செகண்ட் குவான்டிட்டி அப்படின்றத கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுத்துக்கணும். கிளியர்? ஸோ இப்போ இங்கே வாங்க, A2 என்னது 47, AW என்னது 37, AW 37, ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி அதாவது A1 என்னது 32. ஸோ 47 minus 37 10, இங்கே 37 minus 32 5. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ n1 is to n2 ரேஷியோ என்னது 2:1. ஸோ இந்த n1 is to n2 2:1 என்னதும் 2:1 ஆப்ஷன் போடக்கூடாது. ஏன்னா நமக்கு கிடைச்சது 32 rupees மிக்ஸ் பண்ண ரேஷியோ டிவைடட் பை 47. அவங்க கேட்டிருக்கிறது ஆப்போசிட் ரேஷியோ. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 1:2 தான் கரெக்டு, 2:1 கிடையாது. புரியுது இல்லையா என்ன சொல்கிறோன்னு? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இல்லையா? அடுத்தது பாருங்க, a mixture of 125 gallons of wine and water contains 20% water. How much water must be added to the mixture in order to increase the percentage of water to 25% of the new mixture? ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தட் தான். ரேஷியோலையும் சரி பர்சன்டேஜ்லையும் சரி ஒரு சில மிக்சர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயே நம்ம திரும்ப பார்க்கலாம். இதான் நம்ம சொன்ன செகண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட் சம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கான்செப்ட் சம் n1 by n2 ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப் கான்செப்ட் சம் மிக்சர் அலிகேஷன்லேயே. மிக்சர் அலிகேஷனில் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 125 gallons ஆஃப் வைனையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் இருக்குது. ஓகேவா? 125 gallonsல இதில் 20% வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20% வாட்டர், அப்போ என்னது ரிமைனிங் 80% வைன். ஓகேவா? 20% ஆஃப் 125, 20% வாட்டர்னா என்ன அர்த்தம், 20/100 இன்ட்டு 125 போட்டால் எவ்வளோ குவான்டிட்டின்னு கிடச்சிருமா? ஸோ 25 டேபிளே கேன்சல் பண்ணால் இது 4, இது 5ன்னு வரும். இதை திரும்ப 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5. 5 into 5 25 gallons ஆஃப் வாட்டர் இருக்கு. அப்போ ரிமைனிங் என்னது 100 gallons ஆஃப் வைன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே தானே? இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? அடுத்த பார்ட் ஆஃப் கொஸ்டின் பாருங்க, how much water must be added to the mixture in order to increase the percentage of water to 25% to the new mixture? இங்க என்ன சொல்றாங்க, இப்போ இங்க வாட்டரை அடிஷ்னலாக ஊற்ற போறாங்க. ஓகேவா? இங்க 20% ஆஃப் வாட்டர்ன்னு இருக்கு இல்லையா? இதை இப்போ என்னவா மாற்ற போறாங்க அப்படின்னா 25% ஆஃப் வாட்டரா மாற்ற போறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 25 gallons வாட்டர் ஏற்கனவே இருக்கு, அது இல்லாமல் அடிஷ்னலாக தண்ணி ஊற்றணும்னு அர்த்தம். அந்த குவான்டிட்டியை நான் x gallonsன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? ஏற்கனவே எனக்கு எவ்வளோ வைன் இருக்கு, 100 gallons வைன் இருக்கு. இப்போ இதை 25%னா அப்போ இங்கே என்னது வைனு 75%ன்னு வந்துருமா? ரைட்டா? 75% எனக்கு 100 gallons. அப்போ 25% எவ்வளோ கேலன்ஸ் வரும்? 25% எவ்வளோ கேலன்ஸ் வரும்? 100/75 into 25 எழுதலாமா? அதாவது 75% 100 gallons. அப்போ 1% என்னது 100/75, 1%க்கு 25%க்கு into 25 போட்டுக்கலாமா? கிளியர் தானே? 75% 100 gallons, அப்போ 1% 100/75, அப்போ 25% 100/75 into 25. ஓகே, திரும்ப 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. 100/3ன்னு வரும். கரெக்டா? ஸோ 100/3னா 30
3ல 9 ரிமைண்டர் 1 3 ஸோ 33.333ன்னு வரும். அப்போ 25% கேலன்ஸ் சாரி 25% ஆஃப் வாட்டர்னா மொத்த குவான்டிட்டி எவ்வளோ 33.333 கேலன்ஸ்னு அர்த்தம். அதில் ஏற்கனவே எனக்கு 25 கேலன்ஸ் வாட்டர் இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணால் போதும் 25 இங்கேருந்து மைனஸ் பண்ணால் போதும். ஸோ 33.33 மைனஸ் 25 அப்படின்னா என்ன வரும் 8.333 கேலன்ஸ் வாட்டர் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி. கிளியர் இல்லையா, புரியுது இல்லையா? இங்கே பாருங்க டோட்டலாக 125 கேலன் மிக்சர் இருக்கு. அந்த மிக்சரில் 20% வாட்டரும் 80% ஒயினும் இருக்கு. ஓகேவா? 20% வாட்டர்னா குவான்டிட்டி எவ்வளோ 20% ஆஃப் 125. ஸோ 20 டிவைட் பை 100 இன்ட்டு 125 போட்டு எவ்வளோ குவான்டிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது 25 கேலன்ஸ். 25 கேலன்ஸ் வாட்டர்னா ரிமைனிங் 100 கேலன்ஸ் எனக்கு ஒயின். அதுதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக தண்ணி ஆட் பண்ணி 25% கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 25% ஆஃப் வாட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே 25 கேலன்ஸ் இருக்குது. அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் எக்ஸ். ரைட்? அப்போ இது 25%னா ஒயின் எனக்கு 75%. அந்த 75% 100 கேலன்ஸ் தான். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 75% 100 கேலன்ஸ் அப்படின்னா எனக்கு 25% எவ்வளோ கேலன்ஸ் வரும்னு நார்மலாக நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? 25% எவ்வளோ கேலன்ஸ் வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ 25% ஆஃப் வாட்டர் எனக்கு 33.333 கேலன்ஸ்னு அர்த்தம். இதில் எனக்கு ஏற்கனவே 25 கேலன்ஸ் தண்ணி ஏற்கனவே இருக்குது. அடிஷ்னல் வாட்டர் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மைனஸ் பண்ணால் 8.33 கேலன்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. கிளியர் தானே? ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் டைப் ஆஃப் சம் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ். கிளியர்? அடுத்தது பாருங்க. ஆவரேஜ் salary per head for all employee of a company is rupees 600 of all employees of a company. சரி, ஓகே. அடுத்து the average salary of 120 officer is rupees 4000. If the average salary per head of the rest of the employee is rupees 560, find the total number of workers in the company. இப்போ என்ன சொல்றாங்க? average salary per head of all the employees of the company. இப்போ கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த அதாவது ரெஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்னா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா? ஸோ இவங்க 2 பேரோட ஆவரேஜ் சேலரி அதுதான் டோட்டல் ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் த எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 600 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது? நம்மளுடைய ஏடபிள்யூ. கிளியரா? அடுத்தது பாருங்க, நமக்கு ஆவரேஜ் சேலரி ஆஃப் 120 ஆஃபீஸர் இஸ் rupees 4000. ஸோ 120 ஆஃபீஸர் எய்தர் N1 இருக்கும் இல்லை N2 இருக்கும். அவங்களுடைய அமௌண்ட் 4000 அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்தது பாருங்க, if the average salary per head of the rest of the employee is rupees 560. ஸோ ஆவரேஜ் சேலரி 560ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது 600. இதை விட கம்மியாக இருக்குன்னா அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஐட்டமாக எடுத்துப்போமா? ஸோ அப்போ இது A1. இதில் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அதாவது N1 எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இது என்னது? N2 A2ன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? இதே ஏன் ஃபர்ஸ்ட்னு எடுத்தோன்னு? ஏன்னா இங்கே இருக்கிற ஆவரேஜ் வெயிட்டேஜை விட கம்மியாக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னோம்? A2 ஜாஸ்தியாக இருக்கும் ஏடபிள்யூவை விட, A1 ஏடபிள்யூவை விட சின்னதாக இருக்கும் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே சொன்னோமா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் A1 எது A2 எதுன்னு எடுத்திருக்கோம். கிளியர்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா தான். ஃபார்முலா என்னது? N1 by N2 ஈக்குவல் டு A2 மைனஸ் AW பை AW மைனஸ் A1. ஸோ இங்கே N1 தான் நம்மளுடைய கொஸ்டினில் கேட்குறாங்க. N2 என்னது? 120. ஸோ 120 which is equal to A2 என்னது? 4000. AW என்னது? 600 divided by 600 minus 560. So 4000ல 600 போச்சுன்னா 3400 divided by 600 minus 560 40. So N1 equal to கீழே இருக்க 120 இங்கே வரப்போ மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா? ஸோ 120 0 0 கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. ஸோ 4 3s are 12 2 ரிமைண்டர் 1 3 3s are 9 9 plus 1 10. அது இல்லாமல் 2 zeros இருக்கா? ஸோ 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ N1 என்னது? 10,200. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏ.
கிளியரா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளமே என்னன்னா எது ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி செகண்ட் குவான்டிட்டி சாரி எது ஃபர்ஸ்ட் ஐட்டம் எது செகண்ட் ஐட்டம் சூஸ் பண்ணுறது தான். அதில் கிளாரிட்டியாக இருந்தோன்னா ஈஸியாக போட்டுடலாம். செகண்ட் கான்செப்டில் ஒரே ஒரு சம் பார்த்துருக்கோம், அது கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, a cistern contains 50 liters of water. 5 liters of water is taken out of it and replaced by wine. The process is repeated again. Find the proportion of wine and water in the resulting mixture அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 liters of water இருக்கு, அதில் 5 liters of water வெளியில் எடுத்துட்டு replaced by wine ன்னு சொல்கிறாங்க. ஸோ 5 liters wine, 45 liters water, இதுதான் first condition இல்லையா? So cistern contains 50 liters of water, 5 liters of water is taken out of it and replaced by wine. அதுதான் இந்த 5 liters wine, 45 liters water. First 50 liter water இருந்துச்சு, அதை தான் இப்போ இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இந்த மிக்சரில். ஓகேவா? அடுத்தது the process is repeated again அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப ப்ராசஸ் எனக்கு ரிப்பீட் ஆகுது. இப்போ எனக்கு இங்கே ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ இதில் எனக்கு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர்னு சொல்ல முடியாது, அந்த சொல்யூஷனை எடுத்துட்டு எனக்கு திரும்ப ஒயின் ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ இப்போ எனக்கு இங்கே சொல்யூஷனில் எவ்வளோ ஒயின் எவ்வளோ வாட்டர்னு தெரியணும். ஓகேவா? இப்போ நான் இதுலேருந்து இந்த 50 லிட்டர் ஒயின் ப்ளஸ் வாட்டர் இருக்கு இல்லையா? ஸோ 50 லிட்டர் சொல்யூஷன் இருக்கு, அதில் 5 லிட்டர் ஒயின், 45 லிட்டர் வாட்டர். அப்போ இது ரெண்டும் என்ன ரேஷியோவில் இருக்கு? 5:45, 1:9 ரேஷியோவில் இருக்காங்க. ஸோ இது என்னது? ஒயின் இஸ் டு வாட்டர், 1:9 ரேஷியோ. ரைட்டா? இந்த 1:9 ரேஷியோவில் இருக்கிற மிக்சர்ல இருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? 5 லிட்டர் வெளியில் எடுக்க போகிறோம். கரெக்டா? 5 லிட்டர் வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ அந்த 5 லிட்டரில் எனக்கு எவ்வளோ ஒயின் இருக்குது எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு தெரியணும். ஸோ அந்த 5 லிட்டரில் எனக்கு ஒரு பார்ட் ஒயினா, ஸோ டோட்டலாக 10 பார்ட்டில் 5 லிட்டர். புரியுதா என்ன பேசுகிறேன்னு? இங்கே பாருங்கள், 50 லிட்டர் சொல்யூஷனாக இப்போ நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வாட்டர் மட்டும் இருந்துச்சுப்பா, அதில் நம்ம ஒயின் ஆட் பண்ணி இப்போ 50 லிட்டர் சொல்யூஷனாக மாற்றி வச்சுருக்கோம். அந்த 50 லிட்டர் சொல்யூஷனில் எனக்கு ஒரு பார்ட் ஒயினும் 9 பார்ட் வாட்டரும் இருக்குது. இப்போ அந்த 50 லிட்டர் சொல்யூஷன்லேருந்து நான் ஒரு 5 லிட்டர் வெளியில் எடுக்கிறேன். அந்த 5 லிட்டர் வெளியில் எடுக்கிறேன் இல்லையா, அதுலேயும் எவ்வளோ ரேஷியோ தான் மிக்சிங் இருக்கும்? இதே 1:9 மிக்சிங் தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? கரெக்டு தானே? 1:9 மிக்சிங்கில் ஒரு மிக்சர் இருக்குது, ஒரு டப்பா நிறையா 50 லிட்டர் இருக்குது, அதுலேருந்து நான் கொஞ்சோண்டு எடுத்தாலும் அதே ரேஷியோவில் தான் மிக்ஸ் ஆகிருக்கும். கரெக்டு தானே? ஸோ இப்போ அதே ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிருக்குன்னா அப்போ 5 லிட்டரில் எனக்கு எவ்வளோ ஒயின் எவ்வளோ வாட்டர்னு தனித்தனியாக பிரித்து எழுதணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ டோட்டலாக 10 பார்ட்ஸ் 5 லிட்டர். ஏன் 10 பார்ட்ஸ்னு சொல்கிறேன்? ஏன்னா 1:9 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 10 பார்ட்ஸ் எனக்கு 5 லிட்டர். அப்போ 1 பார்ட் எனக்கு ஒயினா, 1 பார்ட் தான் ஒயின். அப்போ 1 பார்ட் இங்கே என்ன வந்துடும்? 5/10. 5/10னா 0.5 லிட்டர். அப்போ ஒரு பார்ட் ஒயின் வந்து எனக்கு 0.5 லிட்டர். அப்போ இந்த 5 லிட்டரில் 0.5 எனக்கு ஒயின். அப்போ மிச்சம் என்னது? 4.5 லிட்டர் எனக்கு தண்ணி. கிளியரா? அப்போ புது மிக்சரில் எனக்கு என்ன இருக்கும்? புது மிக்சரில் 0.5 லிட்டர் ஒயினும் 4.5 லிட்டர் தண்ணியும் வெளியில் எடுத்துட்டோம். ஓகேவா? அப்போது 45 லிட்டர் வாட்டரில் 4.5 லிட்டர் வாட்டரை வெளியில் எடுத்தாச்சு. அப்போ 45 மைனஸ் 4.5 இது வாட்டர். அடுத்து என்னது? 5 லிட்டர் ஒயினில் 0.5 லிட்டர் ஒயின் வெளியில் எடுத்துட்டோம். அப்போ நியூ மிக்சரில் என்ன இருக்கும்? நியூ மிக்சரில் 40.5, இது 4.5 இல்லையா? கரெக்டு தானே? ஸோ 45 4.5னா இங்கே 0 10 4
5 இங்க என்னது 0 40.5 தான். ஸோ 40.5 வாட்டர் இருக்கும், இங்க ஒயின் இவ்வளோ இருக்கும். இதுல இப்ப என்ன பண்ண போறோம், வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா இவ்வளோ இருக்கும். இதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ண போறோம், திரும்ப 5 லிட்டர் ஒயின் ஆட் பண்ண போறோம். அதுதானே ரிப்பீட்டட் அகெயின். 5 லிட்டர் வெளியில எடுத்ததுல எனக்கு இவ்வளோ ஒயின் இவ்வளோ வாட்டர் வெளியில எடுத்துட்டோம். ஸோ அதனால மைனஸ் பண்ணியிருக்கோம். கிளியரா? இப்போ என்ன பண்ண போறோம், ஒயின் 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க +5. அப்போ நியூ ப்ரொபோர்ஷன்ல என்ன இருக்கும், 40:5 ஒயின், சாரி 40.5 ஒயின், இங்க 9.5 சாரி 40.5 வாட்டர், இங்க 9.5 ஒயின். இப்போ நமக்கு குவான்டிட்டி தெரிஞ்சிருச்சு. அதுல இருந்து மிக்சர் ரேஷியோ எவ்வளோ அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ரேஷியோல கேட்குறாங்க, ஒயின் அண்ட் வாட்டர் ரேஷியோல தான் கேட்குறாங்க. அப்போ 9.5 by 40.5. ஸோ மேலையும் கீழே மல்டிப்ளை பை 10 10னா என்ன வரும், 95/405ன்னு வரும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோன்னு வைங்களேன், என்ன வரும், 1ல் 5 ரிமைண்டர் 4, ஸோ 9. இங்கே என்னது 81. ஸோ 19:81 தான் நியூ ரேஷியோ. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 50 லிட்டர் வாட்டர் இருக்கு, அதில் நம்ம 5 லிட்டர் வாட்டரை வெளியில் எடுத்துடுறோம். ஸோ அதனால மிச்சம் இருக்கிறது எனக்கு 45 லிட்டர் வாட்டர். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறோம், 5 லிட்டர் ஒயின். ஸோ இதுதான் என்னுடைய நியூ மிக்சர் சொல்யூஷன். ரைட்டா? இந்த நியூ மிக்சர் சொல்யூஷன்ல திரும்ப 5 லிட்டர் நான் வெளியில எடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மிக்சர் என்ன ரேஷியோல இருக்கோ அதே தான் நான் வெளியில எடுக்கிற அந்த 5 லிட்டர்லையும் ரேஷியோ இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த மிக்சர்ல என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன ரேஷியோ, 1:9. அப்போ வெளியில எடுத்ததுலையும் அதே 1:9ல தான் இருக்கும். வெளியில நான் 5 லிட்டர் எடுக்கிறேன். அந்த 5 லிட்டர்ல 1:9னா டோட்டலா 10 பார்ட்ஸ், 1 9 இல்லையா? ஸோ 1 + 9 10 பார்ட்ஸ் 5 லிட்டர். அப்போ 1 பார்ட் என்னது, 5/10 0.5 லிட்டர். அப்போ மிச்சம் இருக்குது வாட்டர். ஸோ 4.5 லிட்டர் வாட்டர். அப்போ இதுதான் இருந்துச்சு. இதுல நான் 5 லிட்டர் வெளியில எடுத்துட்டேன். 5 லிட்டர் வெளியில எடுத்ததுல எனக்கு 4.5 லிட்டர் வாட்டர் இருக்கு. ஸோ 45 - 4.5 நியூ அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னு கிடைச்சிரும். இங்க 5 - 0.5ன்னு போட்டா நியூ அமௌண்ட் ஆஃப் ஒயின் கிடைச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அந்த வெளியில 5 லிட்டர் எடுத்ததுக்கு அப்புறமா 5 லிட்டர் ஒயின் திரும்ப ஆட் பண்றோம். ஸோ அதனால இங்க 5 லிட்டர் ஒயினுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா +5ன்னு போட்டிருக்கோம். கிளியரா? ஸோ இப்போ இதனுடைய மிக்சர் தான் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. என்ன ரேஷியோ, ஒயின்/வாட்டர் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஒயின் 9.5, வாட்டர் 40.5. இதை நம்ம ரேஷியோவா மாத்துறோம், வேற எதுவும் இல்லை. கான்செப்ட் கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? A mixture of 70 liters of alcohol and water contains 10% of water. How much water must be added to the above mixture to make water 12% of the resulting mixture? So ஏற்கனவே என்ன இருக்கு, 70 liters of alcohol and water. So alcohol, water contains 10% of water ன்னு சொல்றாங்க. So 10% water. அப்போ 10% of 70 என்னது, 10/100 into 70. So in the 0 0 cancel, in the 0 0 cancel. So 7 liter. 7 liter of water. அப்போ remaining என்னது, 70 - 7 63 liter alcohol இருக்கு. ஓகேவா? இது first part. அடுத்தது என்ன சொல்றாங்க, how much water must be added to the above mixture to make the water 12.5% of the resulting mixture. ஆல்கஹாலை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை, வாட்டர் தான் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். 7 லிட்டர் இல்லாமல் அடிஷ்னல் வாட்டர். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது, 12.5%ன்னு வரப்போகுது. ஸோ இது 12.5%னா அப்போ ஆல்கஹால் என்னது நமக்கு 87.5. ஸோ 87.5%. கரெக்டா? ஸோ 87.5% எனக்கு 63 லிட்டர் அப்படின்னா 12.5% எத்தனை லிட்டர் வரும், எத்தனை லிட்டர் வரும், 63/87.5 into 12.5ன்னு வருமா? கிளியர் தானே? ஸோ இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 2ல் 10.5, இங்கே என்னது 1ல் 5 ரிமைண்டர் 3,
7ல 35 ரிமைண்டர் 2, ஸோ 17.5. திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 0.5, இங்கே 3.5. ஸோ திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 0.1, இங்கே என்ன வரும் 0.7. ஸோ 63 into 0.1னா 6.3 by 0.7 வரும். ஸோ ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பை 10 பண்ணலாம். 63 by 7, 9 7s are 63. ஸோ 9 லிட்டர். ஏற்கனவே நமக்கு 7 லிட்டர் இருக்கு, டோட்டலாக 9 லிட்டர் இருக்கணும். ஸோ 9 minus 7, அடிஷ்னலாக ஊற்ற வேண்டிய வாட்டர் எவ்வளோ 2 லிட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்தது பாருங்க, a mixture of 20 liters of alcohol and water contains 10% of water. So 20 liters contains என்னது, இங்க alcohol, அடுத்து water, இங்க waterல 10%. அடுத்தது, how much water should be added to increase it to the percentage of 25%? So 10% of 20 literனா என்ன வரும், 10 by 100 into 20. இந்த 0 cancel, இது cancel. So 2 liter. அப்போ ரிமைனிங் என்னது 18 லிட்டர் இந்த ஆல்கஹால் தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராவா தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். 2 லிட்டரில் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் 25%ஆக மாற்ற போகிறோம். அப்போ இது அன்டிஸ்டர்ப்டு தான். அப்போது 75% எனக்கு அதே 18 லிட்டர் தான் இருக்க போகுது. அப்போ 25% எவ்வளோ வரும், 25% என்ன எவ்வளோ வரும், 18 by 75 into 25. ஸோ 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3, இதை திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 லிட்டர்ஸ் அப்படின்னு வரும். ஏற்கனவே 2 லிட்டர்ஸ் இருக்குது, அடிஷ்னல் தான் வேணும். ஸோ 6 minus 2, 4 லிட்டர்ஸ். ஸோ அடிஷ்னல் வாட்டர், அடிஷ்னல் வைன், அந்த சம்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 times நம்ம மிக்சர்லேருந்து வெளில எடுத்தோம் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்கு இன்னும் 2 சம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, there are two containers X. There are two containers. X contains 100 ml of milk and Y contains 100 ml of water. ரெண்டு கண்டெய்னர் இருக்கு, X, Y. X contains 100 ml of milk. Y contains 100 ml of water. 20 ml of milk from X is transferred to Y. இப்போ என்ன நடக்குது, 20 ml of milk from X is transferred to Y. After mixing well, 20 ml of mixture in Y is transferred back to X. If M denotes a proportion of milk in X and N denotes a proportion of water in Y, then which one of the following is correct? So இது previous year question தான். இப்போ என்ன பண்றாங்க, 20 ml of milk from X is transferred to Y. அப்போ இங்க நியூ மிக்சர்ல என்ன ஆயிடும், 100 ml water plus 20 ml milk ஆயிடும். ரைட்டா? ஸோ நியூ மிக்சர் என்ன ரேஷியோல வரும், நியூ மிக்சர் 100:20 அப்படின்னா 5:1 ரேஷியோல இருக்கும். ரைட்? ஸோ 5:1 ரேஷியோனா 5 வாட்டர் 1 மில்க் அந்த ரேஷியோல இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க, ஆஃப்டர் மிக்சிங் வெல் 20 ml of the mixture in Y is transferred back to X. இப்போ 20 ml இங்கே வருது அப்படின்னா அந்த 20 mlல எவ்வளோ மில்க் இருக்கும், எவ்வளோ வாட்டர் இருக்கும்னு தெரியணும். அப்படிதானே? ஸோ இந்த 20 mlல எவ்வளோ வாட்டர் எவ்வளோ மில்க் இருக்குன்னு தெரியணும். ஸோ இந்த ஹோல் மிக்சரில் எனக்கு 5:1 ரேஷியோனா நான் வெளியில் எடுக்க போகிற கொஞ்சோண்டு அந்த 20 ml மிக்சர்லையும் அதே 5:1 ரேஷியோ தான் இல்லையா? ஸோ அப்போ 5 + 1 டோட்டலாக 6 பார்ட்ஸ். 6 பார்ட்ஸ் எனக்கு 20 ml அப்படின்னா 5 பார்ட்ஸ் என்னது, அல்லது 1 பார்ட் என்ன வரும், 20/6. 1 பார்ட் 20/6. அப்போ மில்க் எனக்கு ஒரு பார்ட் தான். அப்போ மில்க் 20/6. 20/6னா 3ல 18, ரிமைண்டர் 2 0, ஸோ 3.33ன்னு வரும். ரைட்? அப்போ 3.33னா இங்கே என்ன வந்துடும், 16.66 அப்படின்னு வருமா, 16.66 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு, 80 ml மில்க் மட்டும் இருந்துச்சு.
அப்படிதானே? ஏன்னா இங்கே 100 ml இருந்து 20 ml அங்கே போயிடுச்சு. அப்போ இங்கே 80 ml மில்க் மட்டும் தான் இருந்துச்சு. ரைட்? இப்போ இங்கே 80 ml மில்க் ப்ளஸ் 3.33. இங்கே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? M denotes proportion of milk in Xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ milk in Xனா 80 ப்ளஸ் 3.33. ஸோ 83.33 அதுதான் என்னது நம்மளுடைய M. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க? அண்ட் N denotes the proportion of water in Y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ proportion of water in Y. இங்கே இப்போ என்ன நடந்திருக்கு? இங்கே ஏற்கனவே எனக்கு 100 ml வாட்டர் இருந்துச்சு இல்லையா? அதில் இப்போ நான் 20 ml வெளியில் எடுத்துட்டேன். 16.66 அப்படின்ற வாட்டர் வெளியில் போயிருச்சு. அப்போ 100 மைனஸ் 16.66னா எவ்வளோ போச்சு? 83.33 சம்திங் தான் இருக்கும். ஸோ அப்போ ஒய்ல இருக்கிற வாட்டருடைய ப்ரொபோர்ஷன் என்னது? N 83.333 லிட்டர் தான். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? M ஈக்குவல் டு N. புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? நம்ம ஏற்கனவே ட்வைஸ் ஒரு சம் போட்டோம் இல்லையா? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 100 ml மில்க் இருக்குது, 100 ml வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருந்த மில்க் 20 ml எடுத்து இங்கே போர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இங்கே 80 ml மில்க்னு ஆயிடுச்சு. அப்போ இங்கே 100 ml வாட்டர் ப்ளஸ் 20 ml மில்க். இப்போ இது ரெண்டத்துடைய அந்த சொல்யூஷனில் எவ்வளோ ரேஷியோ இருக்குன்னு பார்த்தா 5:1 இருக்கு. அப்போ அதுலேருந்து நான் வெளில எடுக்க போகிற 20 mlலையும் சேம் 5:1 ரேஷியோ தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். 20 mlல சேம் 5:1 இல்லையா? ஸோ 5 + 1 6 பார்ட்ஸ் எனக்கு 20. மில்கோடைய பார்ட் 1 பார்ட் தான். ஸோ 1 பார்ட் என்னது? 20/6. ஸோ 3.33. ஸோ 20ல் 3.33 போச்சுன்னா ரிமைனிங் 16.67 வரும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கும். இப்போ எம்ன்றது எனக்கு ப்ரொபோர்ஷன் ஆஃப் மில்க் இன் எக்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்போது இங்கே 80 ml ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ புதுசாக 20 ml ஆட் பண்ணதில் எனக்கு மில்க் 3.33 இருக்கு. அப்போ டோட்டலாக எனக்கு மில்க் எக்ஸில் எவ்வளோ இருக்குது? 83.33 இருக்கா? கிளியர் தானே? இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? ஏற்கனவே எனக்கு 100 ml வாட்டர் இருந்துச்சு. அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க? இப்போ அந்த 20 ml மிக்சர் ஊற்றுனாங்க. ஊற்றுனதுக்கப்புறமா அதை திரும்ப வெளியில் எடுத்தாங்க இல்லையா? அப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எனக்கு வெளியில் போயிடுச்சு. ஸோ 100 ml மைனஸ் 16.666. ஸோ அதுலேயும் எனக்கு 83.33 தான் வருது. ஸோ M ஈக்குவல் டு N அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கிளியர் தானே? ஸோ நம்மளுடைய யூபிஎஸ்சி கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாருங்க. A bottle contains 20 liters of liquid A. 4 liters of liquid A is taken out of it and replaced by same quantity of liquid B. So 20 liters liquid A மட்டும் இருந்துச்சு. இது இனிஷியல். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 4 liters of liquid A is taken out. அப்போ இப்போ எனக்கு எவ்வளோ லிக்விட் ஏ தான் இருக்குது? 16 liters liquid A தான் இருக்குது. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்க? ரீப்ளேஸ் பை சேம் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் பி. அப்போ 4 liters எனக்கு லிக்விட் பி இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னுடைய நியூ மிக்சர். ரைட்டா? திரும்ப பாருங்க, இந்த பார்ட் வரைக்கும் தான் கொஸ்டின் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட் பாருங்க. அகெயின் 4 liters ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் பை த சேம் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் பி. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இந்த மிக்சரில். ஸோ இந்த மிக்சரில் எனக்கு லிக்விட் ஏ பி என்ன ரேஷியோவில் இருக்குது? A:B 16 liter 4 liter. ஸோ 4:1 ரேஷியோவில் இருக்குது. 4:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து எடுக்க போகிற 4 liter வெளில எடுக்க போகிறேன் இல்லையா? 4 liters ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். ஸோ 4 liter ஆஃப் மிக்சர் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா அதுலேயும் எனக்கு என்ன தான் இருக்கும்? 4 பார்ட் ஆஃப் லிக்யூட் ஏவும் 1 பார்ட் ஆஃப் லிக்யூட் பியும் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக 4 + 1 5 பார்ட்ஸ் தான் 4 liter இல்லையா? ஸோ 5 பார்ட்ஸ் தான் 4 liter. அப்போ 1 பார்ட் எவ்வளோ? 4/5. 1 பார்ட் 4/5 லிட்டர். 1 பார்ட்ன்றது லிக்விட் பியோடது. ஓகேவா? ஸோ 4/5 தான் எனக்கு லிக்விட் பியோடைய அமௌண்ட் அந்த 4 லிட்டரில். ரைட்டா? அடுத்து இங்கே 4 பார்ட் எவ்வளோன்னு தெரியணும். 4 பார்ட் எவ்வளோ? அப்போ இங்கே 4 பார்ட் 4/5 × 4.
ஸோ 16/5 இதுதான் லிக்யூட் ஏ உடைய அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, 4 liters taken out and replaced by same quantity of liquid B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, ஏற்கனவே எனக்கு 16 liters ஏ இருந்துச்சு, அதில் எனக்கு 16/5 வெளியில் எடுத்துட்டேன். ஸோ -16/5. பி என்ன இருந்துச்சு, ஏற்கனவே 4 liters இருந்துச்சு, அதில் 4/5 வெளில எடுத்துட்டேன். ஸோ -4/5. இப்போ என்ன பண்ணுறாங்க, சேம் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் பி ஆட் பண்ணுறாங்க, அதாவது அதே 4 liter ஆட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே +4, ஏன்னா பி எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் ஏ டு தட் ஆஃப் லிக்விட் பி இன் த ஃபைனல் மிக்சர். இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி இது ரெண்டும் ரேஷியோ என்ன, A/B ரேஷியோ என்னன்றது தான் நம்மளுடைய கொஷினில் கேட்குறாங்க. கிளியரா? ஸோ ரேஷியோ எடுக்கணும்னா எல்சிஎம் எடுக்கணுமா, 16 × 5 என்னது 80, 80 - 16 64. ஸோ 64/5 is to இங்கே என்ன வரும், 4 + 4 8, 8 - 4/5, 8 5s are 40, 40 - 4 36/5ன்னு வரும். நமக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க, ரேஷியோ வேணும்னா 64:36, ரைட். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 32:18, திரும்ப 2 டேபிள்னா 16:9. ஸோ நம்மளுடைய நியூ மிக்சரில் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னது, 16:9, ஆப்ஷன் சி. ஸோ 2 டைம் நம்ம 4 liters வெளியில் எடுக்கிறோம், இல்லை 5 liters வெளியில் எடுக்கிறோம்னா அந்த மாதிரி சம் லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் வருது இல்லையா, ஸோ அந்த மிக்சரில் எவ்வளோ ரேஷியோஸ்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வெளியில் எடுக்க போகிற அந்த 4 literல அந்த ரேஷியோஸ் வச்சு எவ்வளோ குவான்டிட்டிஸ்னு கண்டுபிடிக்கணும். அந்த குவான்டிட்டிஸை நம்ம மைனஸ் பண்ணணும், பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக திரும்ப எந்த லிக்விட் ஆட் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிட்டா 2 ரேஷியோவும் நமக்கு கிடச்சிரும். கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, a sum of rupees 36.9 is made up of 90 coins that are either 20 paise coins or 50 paise coins. Find out how many 20 paise coins are there in the total amount. So இது normal logic question. So இங்கே பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A sum of 36.9 is made up of 90 coins. டோட்டலாக 90 coins. என்னென்ன coins? 20 paise coinsம் இருக்கு, 50 paise coinsம் இருக்கு. So number of 20 paise coins xன்னு வச்சுக்கலாம், number of 50 paise coins yன்னு வச்சுக்கலாம். Total quantities, sorry, total coins 19 சொல்றாங்க. So x plus y equal to 90. அதனுடைய அமௌண்ட் தான் என்ன சொல்றாங்க, rupees 36.9ன்னு சொல்றாங்க. அப்போ 20 paise x அப்படின்னா என்னது 0.2x plus 50 paise yனா என்னது 0.5y. அதனுடைய அமௌண்ட் தான் 36.9. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, how many 20 paise coins are there? 20 paise coins நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா, ஸோ இந்த எக்ஸ் தான் என்னன்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கு, இந்த 2 ஈக்குவேஷன் 2 அன்னோன், 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 1 × 0.5ன்னு போகலாமா, ஏன்னா நமக்கு எக்ஸ் தான் வேணும், ஸோ ஒய் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். 1 × 0.5னா 0.5x plus 0.5y equal to 90 × 5னா 0, 415 வரும், 0.5னால 45ன்னு வரும். கிளியரா? ஸோ 0.2x plus 0.5y equal to 36.9. ஸோ மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும், இங்கே மைனஸ் பண்ணால் 0.3x, இங்கே மைனஸ்னா 10, 4, 1, இங்கே 14, 8. ஸோ 8.1, x equal to 8.1/0.3. ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழே மல்டிப்ளை பை 10 பண்ணலாமா, 81/3 which is equal to 2ல 6 ரிமைண்டர் 2, ஸோ 27. எக்ஸ் டோட்டல் நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும், ஸோ எக்ஸ் 27 அப்படின்னு கிடச்சிருச்சு. கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, a mixture worth rupees 3.25 kg is formed by mixing 2 types of flour, one costing rupees 3.1 per kg while the other rupees 3.6 per kg
in what proportion must they have been mixed. ஸோ மிக்சர் ஒர்த் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது, இதுதான் நம்மளுடைய AW, ரைட். 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரில் ஒன்னோடது கம்மியாக இருக்குது, ஒன்னோடது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஜாஸ்தியாக இருக்கிறதா நம்ம என்ன பண்ணுவோம், செகண்டாக எடுத்துப்போம். ஸோ இது செகண்ட் ஐட்டம் A2, இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஐட்டம் A1. இப்போ நமக்கு N1:N2 ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ N1:N2 ஈக்குவல் டு A2 minus AW by AW minus A1. A2 என்னது 3.6, AW 3.25 divided by 3.25 minus 3.1. So 3.6ல 3.25 போச்சுன்னா என்ன வரும், 10 5, so 35.35 கீழே 0.15 வரும். இப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா என்ன வரும், 35/15 வருமா, மேலையும் கீழையும் மல்டிப்ளை பை 100 பண்ணால் நமக்கு 35/15 வரும். இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7/3. ஸோ 7:3 ரேஷியோவில் நமக்கு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நமக்கு இங்கே என்ன 3:7 இருக்குது. ஸோ என்ன ரேஷியோன்னு திரும்ப செக் பண்ணிக்கலாம். மிக்சர் worth ₹3.25 is formed. In what proportion must they have mixed தான் கேட்டிருக்காங்க. அதாவது 3.1:3.6 ரேஷியோ வச்சு தான் கேட்குறாங்க. ஸோ ₹3.1:3.6 வச்சு தான் கேட்குறாங்க, ரைட்டா. ஸோ இங்கேயும் நமக்கு ₹3.1 3.6 வச்சு தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 7:3 தான் நமக்கு கரெக்டானது. கிளியர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. In the Singapore Zoo, there are deers and there are ducks. If the heads are counted, there are 180, while the legs are 448. What will be the number of deers in the zoo? இது நார்மல் லாஜிக்கல் ரீசனிங் கொஷின் தான். நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஆக்டிவாக கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாரும் முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா. இங்கே நமக்கு என்ன தெரியணும், ஹெட்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து லெக் வச்சு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு டியருடைய லெக்கு டக்குடைய லெக் என்னன்னு தெரியணும். ஸோ டீருக்கு எத்தனை லெக் இருக்கும், 4 லெக்ஸ் இருக்கும். டக்குக்கு 2 லெக்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் பெட்ரோல் அண்ட் கெரோசின் இன் த ஃபைனல் சொல்யூஷன் formed by mixing petrol and kerosene that are present in a 3 vessels of equal capacity in the ratio 4:1, 5:2 and 6:1. So 3 vessels of equal capacity, அதாவது equal volume அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரு 3 வெசல் இருக்கு ஈக்குவல் கெப்பாசிட்டி, அதில் தனித்தனியாக ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, 3 இதையும் சேர்த்து திரும்ப ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன ரேஷியோ அதுதான் வந்து கேட்குறாங்க, சரியா. ஃபர்ஸ்ட் வெசல் எடுத்துக்கிறோமா, ஃபர்ஸ்ட் வெசல் ஓகேவா, அதில் நமக்கு எக்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் வெசல், தேர்ட் வெசல், செகண்ட் வெசலில் ஒய் குவான்டிட்டி, தேர்ட் வெசலில் ஜெட் குவான்டிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன ரேஷியோவில் இருக்குது, 4:1. Ratio of formed by mixing petrol and kerosene that are present in the 3 vessels of equal capacity in the ratio of 4:1. என்ன ரேஷியோ, 4ன்றது பெட்ரோலு, 1ன்றது கெரோசின். இங்கே 5:2 ரேஷியோ, இங்கே என்னது 6:1 ரேஷியோ. அப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ், 4 + 1 5 பார்ட்ஸா, ரைட்டா. அப்போ குவான்டிட்டி என்னது, எக்ஸ் equal to V/5. கரெக்டா. எப்படி மேம் V/5 அப்படின்னா டோட்டல் பார்ட்ஸ் என்னது 5 பார்ட்ஸ், ஓகேவா. குவான்டிட்டி எக்ஸ் எனக்கு, ஸோ எக்ஸ் equal to V/5. அப்போ இங்கே ஒய்ல எவ்வளோ குவான்டிட்டி வரும், சாரி செகண்ட் வெஷனில் ஒய் equal to 5 + 2 7 பார்ட்ஸ் இல்லையா. ஸோ ஈக்குவல் வால்யூம், இங்கேயும் சேம் வால்யூம் தான், V/7. இங்கே ஜெட் என்ன வரும், 6 + 1 7, ஸோ V/7. இப்போ நமக்கு பெட்ரோல் எவ்வளோ ரேஷியோ, கெரோசின் எவ்வளோ ரேஷியோன்னு தெரியணும். ஸோ பெட்ரோல் இங்கே எவ்வளோ குவான்டிட்டி, பெட்ரோல் குவான்டிட்டி என்னது 4 V/5. கெரோசின் குவான்டிட்டி என்னது 1, ஸோ சேம் V/5, 1 V/5.
ரைட். அடுத்து இங்கே எனக்கு பெட்ரோல் ரேஷியோ என்ன வரும்? 5 parts. ஸோ 5V/7. கெரசினுடைய பார்ட் என்ன வரும்? 2V/7. இங்கே பெட்ரோலுடைய குவான்டிட்டி இல்லை பார்ட் என்ன வரும்? 6. ஸோ 6V/7. கெரசினுடைய பார்ட் என்ன வரும்? ஒரு பார்ட் தான் இல்லையா? ஸோ 1V/7. நமக்கு இப்போ மூணையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு பெட்ரோல் எவ்வளோ, கெரசின் எவ்வளோ ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெட்ரோல் எவ்வளோ வரும்? 4V/5 ப்ளஸ் 5V/7 ப்ளஸ் 6V/7. இதுதான் பெட்ரோலுடைய குவான்டிட்டி. ரைட்டா? இது பெட்ரோலுடைய குவான்டிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணணுமா? எல்சிஎம் எடுத்து பண்ணோம்னா இங்கே 7 வரும். 28V ப்ளஸ் இங்கே 5ல் பண்ணுவோம். ஸோ 25V ப்ளஸ் இங்கே 5ல் பண்ணுறப்போ 6 5s are 30V divided by 7 5s are 35. ஓகேவா? ஸோ இங்கே என்னது 8 9 10 13 வரும். 3 ரிமைண்டர் 1. ஸோ 2 3 4 5 5 plus 3 8. ஸோ 83V/35. இது பெட்ரோலுடைய ரேஷியோ இல்லைனா அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கெரசினுடைய அமௌண்ட் வேணும். கெரசினுடைய அமௌண்ட் என்னது? V/5 ப்ளஸ் 2V/7 ப்ளஸ் V/7. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தால் 7V ப்ளஸ் 10V ப்ளஸ் 5V/35. இங்கே என்ன வரும்? 17 plus 5 22V/35. ஸோ நமக்கு பெட்ரோல் இஸ்டு கெரசினுடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெட்ரோல் இஸ்டு கெரசின்னா 83V/35 இஸ்டு 22V/35. நமக்கு டினாமினேட்டர் சேம்னா ரேஷியோவில் டினாமினேட்டரை நெக்லெக்ட் பண்ணிடுவோமா? ஸோ 83V இஸ்டு 22V. இது காமனாக இருக்குது. ஸோ விவி கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ நம்மளுடைய ரேஷியோ என்னது? 83:22. கிளியரா? ஸோ டோட்டலாக ஃபர்ஸ்ட் வெசலில் எக்ஸ் குவான்டிட்டி இருக்குது. ஓகேவா? அது டோட்டல் எல்லாமே ஈக்குவல் வால்யூம் தான். ஸோ வி அதில் பார்ட்ஸ் டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ தான் ஃபில் ஆயிருக்கு? 5 பார்ட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ எக்ஸோடைய குவான்டிட்டி என்னது? டோட்டல் வால்யூம் பை 5. அடுத்து ஒய் செகண்ட் வெசலில் இருக்கக்கூடிய டோட்டல் குவான்டிட்டி. ஸோ வெசலுடைய வால்யூம் வி, அதில் எனக்கு 7 பார்ட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ V/7. ரைட்டா? ஸோ இதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் வெசலில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி, செகண்ட் வெசலில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி, தேர்ட் வெசலில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி. இதில் பெட்ரோல் எவ்வளோ, கெரசின் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றத இந்த ரேஷியோ வச்சு பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ மிக்சரில் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஸோ அதனால மூணுலையும் பெட்ரோல் குவான்டிட்டி, கெரசின் குவான்டிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ரேஷியோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியர்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் செஷன் என்னதுன்னு பாருங்க. A mixture worth rupees 3.25 kg is formed by mixing two types of flour, one costing 3.1 per kg while the other 3.6 per kg. In what proportion must they have been mixed? இது ஏற்கனவே நம்ம பார்த்த சம் தான் நினைக்கிறேன். பாருங்க, mixture worth 3.25 kg is formed by mixture. அப்போ இது நம்மளுடைய AW. ஒன் காஸ்டிங் rupees 3.1. இதுதான் கம்மியான காஸ்ட்ல இருக்கு. இதை நம்ம 1ன்னு எடுத்துப்போம். ஜாஸ்தி காஸ்ட்ல இருக்கிறதா நம்ம செகண்ட் ஐட்டமா எடுத்துப்போம். ஸோ A2. இங்கே மிக்சர் ரேஷியோ N1/N2 ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன வரும்? A2 மைனஸ் AW பை AW மைனஸ் A1. ஓகேவா? ஸோ ஒன் காஸ்டிங் 3.1 வைல் த அதர் 3.6 என்ன ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ 3.1/3.6ல தான் கேட்டிருக்காங்களே கொஷினில் ருபீஸ். இங்கேயும் நமக்கு 3.1 3.6ல தான் கிடைக்க போகுது. ஸோ வர்ற ரேஷியோவை அப்படியே போட்டுருவோம். A2 என்னது 3.6, AW 3.25. ஸோ இங்கே 3.25 மைனஸ் A1 3.1. ஸோ 6 மைனஸ் 0.6 மைனஸ் 0.25னா 0.35, கீழே 0.15 இல்லையா? ஸோ 35/15 வரும். ரேஷியோ 7/3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 டைம் நம்ம மிக்சர் வெளில எடுத்துகிட்டு திரும்ப போர் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். அந்த சம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.